கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே நாம் ஒரு வசனத்தை வாசி தியானிக்கலாம். ஆதியாகமம் 40:13. உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். அல்லேலூயா. இது பானபாத்திர சிறைசாலையில் இருக்கும் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்திற்கு யோசேப்பு அர்த்தத்தை சொல்லும் பொழுது, நீ இழந்து போன அதே நிலையில உன் தலையை உயர்த்தி உன்னை கர்த்தர் அங்கே நிறுத்துவார் என்று சொல்கிறார். அதேபடியே 3 நாளைக்குள்ளே அவருடைய தலையை உயர்த்தி அவருடைய நிலைமையிலே திருப்பி கர்த்தர் நிறுத்தினார். அதே போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலைமையிலிருந்து நீங்கள் ஒருவேளை முந்தைய நிலைமை காட்டிலும் இந்த நிலைமை உங்களுக்கு முடியாத நிலைமையில் காணப்படலாம். நான் இவ்வளோவற்றை இழந்து போனனே அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இழந்து போன நிலைமைகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி அங்கே நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றி. சொல்லப்பட்ட இந்த வசனத்துப்படி இந்த கால வேளையில ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவங்க செல்லத்துல கர்த்தர் உயர்த்தி வச்சு ஆசீர்வதிக்க போறீங்க. தலையை நிமிர செய்ய போறதுக்காக நன்றியப்பா. இந்த மாதத்துல கர்த்தர் அவங்க வாழ்க்கையில இதுவரை நடக்காத காரியத்தை கர்த்தர் தலை உயர்த்தி வெட்கப்பட்ட இடத்துல தலை உயர்த்தி வச்சு ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. இந்த வசனத்தின்படி இந்த கால வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் தலை உயர்த்தி வைக்க போறதுக்காக நன்றியப்பா. முற்றிலுமா தாழ்த்தி படிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.